வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான மலையாள ஃபீல் குட் படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் ஹிருதயபூர்வம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன், ரொம்ப நல்ல மனசு கொண்டால். ஆனா அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை. அதனால பூனேல இருந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு மிலிட்டரி ஆபீசரோட ஹார்ட் தான் ஹீரோக்கு இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ இப்போ பூர்ணமாக குணமாயிட்டாரு. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சோகம், இன்னும் கல்யாணம் ஆகல. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் இவருக்கு ஹார்ட் டொனேட் பண்ணிருக்க அந்த மிலிட்டரி ஆபீசருடைய பொண்ணு ஹரிதான்றவங்க ஹீரோ வந்து நேர்ல மீட் பண்ணி, எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, என் என்கேஜ்மெண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா என் அப்பாவே கூட இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், சோ அதனால நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. ஹீரோவும் கிளம்பி பூனேக்கு போறாரு. அங்க போனதும் ஒரு பக்கம் இறந்து போன மிலிட்டரி ஆபீசருடைய பொண்ணான ஹரிதா அண்ட் அவங்களுடைய அம்மாவான தேவி, இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை லவ் அண்ட் கேரோட பாத்துக்கிறாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஜோஷியக்கார்கிட்ட தன்னோட லைஃப்ல எப்பதான் ஒரு பொண்ணு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு உங்க லைஃப்ல வரப்போற பொண்ணை நீங்க பாக்குறப்போ ஒரு பக்கம் மணி சத்தமும் இன்னொரு பக்கம் சங்கு சத்தமும் ஒன்னா சேர்ந்து கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்போ ஹீரோ பூனேக்கு போனாரோ அங்க ஹரிதா அண்ட் ஹரிதாவுடைய அம்மாவான தேவி அவங்க ரெண்டு பேரையும் அங்க வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் மணி சத்தம் சங்கு சத்தம் ரெண்டும் சேர்ந்து கேட்கும். இவங்க ரெண்டு பேர்ல யார தன்னுடைய வாழ்க்கை துணைவே ஏத்துக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்க நம்ம ஹீரோக்கு அவருடைய ஹார்ட்டே வெடிக்கிற அளவுக்கு பல ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியில நம்ம ஹீரோ யார கல்யாணம் பண்ணாரு, ஹரிதான் தேவியோட நிலைமை என்னாச்சு, இது எல்லாத்தையும் அங்கங்க காமெடியோட ஃபீல் குட்டா சொன்ன படம் தான் இந்த ஹிருதயபூர்வம். சரி, இப்ப இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே பூனேலேருந்து ஹெலிகாப்டர் வழியா ஆக்சிடென்ட்ல இறந்து போன ரவின்ற ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருடைய ஹார்ட்டை தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கேரளாவுக்கு கொண்டு வராங்க. அப்படி ஹெலிகாப்டர் வழியா வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆம்புலன்ஸ் வழியா அந்த ஹார்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க சந்தீப்ன்ற பேஷண்ட்க்கு தான் அந்த ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சந்தீப் வேற யாரும் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோவான நம்ம மோகன்லால் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் ரெஸ்ட்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அனுப்புறாங்க. இவர் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக ஹோம் நர்ஸா ஹாஸ்பிட்டல் மூலியமா ஜெரின்ற ஒரு யங் பர்சனையும் கூடவே சேர்த்து அனுப்புறாங்க. ஏன்னா ரீசெண்டா தான் இவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு இவர் கூடவே இருந்து இவரை பாத்துக்கிறதுக்காக தான் அந்த ஜெரின்ற பையனை கூடவே அமைச்சிருக்காங்க. ஹீரோ வீடு திரும்பினதும் ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரே சொந்தனா அது இவருடைய அக்கா புருஷன். இந்த அக்கா புருஷன் இருக்கானே, இவன் சரியான கண்ணிங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. அது போக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவருடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று ஹைவேக்கு பக்கத்திலே இருந்ததுனால கவர்மெண்ட் பிரிட்ஜ் கட்டுறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஹீரோடைய ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. அந்த அமௌண்ட் வச்சுதான் நம்ம ஹீரோ சூப்பரா செட்டில் ஆயிட்டாரு. இவருக்குன்னு ஒரு பெரிய ஹோட்டலும் இருக்கு. இப்ப வீடு திரும்பினா நம்ம ஹீரோ காலையில பக்காவா ரெடி ஆகி ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு. அப்படி ஹோட்டலுக்கு போறதுக்காக கார் எடுக்க போகும்போது கூடவே இருக்க அந்த ஹோம் நர்ஸான நம்ம ஜெரி இருக்கல அந்த பையன் வந்து, சார் இப்பதான் உங்களுக்கு இதய மாற்று சிகிச்சை நடந்திருக்கு, நீங்க காரெல்லாம் ஓட்டக்கூடாது, வாங்க நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஜஸ்ட் டிரைவிங் தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நேரா இவருடைய ஹோட்டலுக்கு வராரு. ஹீரோ எந்த அளவுக்கு நல்ல மனசுக்காரனா இவருடைய வீட்டிலே ஒரு 3 அப்கமிங் யங் டைரக்டர்ஸ் சினிமாக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு 3 பேரை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது போக இவருக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்களையும் ரொம்ப நல்ல விதமா நடத்துறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு கொண்ட ஆள் தான் நம்ம ஹீரோ. ஆனா என்ன சட்டுன்னு கோவம் மட்டும் வரும், மற்றபடி ரொம்பவே தங்க மனசு கொண்ட ஆள் தான் நம்ம ஹீரோ. இவரோட வாழ்க்கை இப்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போது தான் பூனேல இருந்து ஹிருத்யான்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக நேர்ல வராங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, ஹிருத்யான்ற இந்த பொண்ணுடைய அப்பாவான மிலிட்டரி ஆபீசர் ரவி, அவருடைய ஹார்ட்டை தான் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம ஹீரோவை நேர்ல சந்திக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க தாங்க படத்தோடைய கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி சொல்லலாம். இவங்க நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்கு வந்ததுமே ஹீரோவை பார்த்ததும் நெஞ்சில கை வைக்கிறாங்க. டப்புன்னு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹிருதயா நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவரை பார்க்காம அவருக்குள்ள இருக்க இறந்து போன இவங்க அப்பாவோட இதயத்தை தான் இவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஹீரோவை பார்த்து பேசி ஊர்ல அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்களாம். சோ கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அதுக்கு நம்ம ஹீரோவா, ஐயோ சாரிமா, இப்பதான் ரீசெண்டா தான் நான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன், ஹோட்டல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்னைய நம்பி இங்க நிறைய பேர் இருக்காங்க,
அப்படிலாம் என்னால விட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்ப ஸ்பாட்லி ஹிருதயா நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா, இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா கொடுத்த இதயம். என்னோட லைஃப்ல எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் என் அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்காரு. இப்ப என் அப்பா இதயம் இருக்கக்கூடிய நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க அப்பாவோட இதயம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கலனா எப்போ நீங்க செத்துருப்பீங்க. அப்புறம் எப்படி இந்த ஹோட்டல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா திட்டிட்டு இவங்க போக, ஹீரோக்கு ஒன்னும் புரியல. பக்கத்துல இருக்க இந்த ஜெரி இருக்கால அந்த பையனை கூப்பிட்டு, டேய் நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன், ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அந்த பொண்ணு கரெக்டா தான் கேட்டு போறா. அவங்க அப்பாவோட இதயத்தினால தான் நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கீங்க. கொஞ்சம் நன்றியோட இருக்கணும்ல, அதனாலதான் அவ இப்படி கேட்டு போறா அப்படின்ற மாதிரி ஜெரி சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகேடா, பூனேக்கு 2 ஃபிளைட் டிக்கெட்டை போடு, 2 பேரும் அந்த பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஜெரியோட பூனேக்கு வந்து இறங்குறாரு. அப்படி அங்க வந்ததும் ஹிருதயாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போனதும் ஹிருதயா நம்ம ஹீரோவை பார்த்ததும், நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாறா. அந்த இடத்துல ஹிருதயா அவளுடைய அம்மாவான தேவி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் எழுந்த சோகத்துல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோக்குள்ளதான் அவங்க ஹஸ்பண்டோடைய இதயம் இருக்குன்றத அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே ஃபீலிங் கூட தான் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இது நம்ம ஹீரோயினுக்கு லவ் மேரேஜ். கிரண்ன்ற பையனை தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டு, சாரிங்க இந்த கல்யாணம் நடக்காது, நான் இந்த கல்யாணத்தை இப்பவே ஸ்டாப் பண்றேன். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, இந்த என்கேஜ்மெண்ட்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், சோ மறக்காம எல்லாரும் சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி என்கேஜ்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னடா நடக்குதுன்னு ஹீரோக்கு ஒன்னும் புரியல. பாட்ல இருக்க பையன் கிரண் இருக்கால அவனும் அமைதியா இருக்கான். ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப தூக்குறானுங்க. என்ன நீயே கல்யாணத்தை வைப்ப, அப்புறம் நீயே கேன்சல் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பையன் வீட்டுக்காரங்க தாக்க வர, அப்ப ஸ்பாட்ல இருக்க நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்டான ஜெரி இருக்கான அவன் ஹீரோயிசம் காட்டுற விதமா அந்த பசங்களை அடிக்க போக, அவனுங்க இவனை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுறானுங்க. இதை கூட இருந்து பார்த்த நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இவரும் அந்த பசங்களை அடிக்க போக, அவனுங்க நம்ம ஹீரோவையும் அடிச்சு பறக்க விட்டுறானுங்க. அவள்தான் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அடிவாங்க நம்ம ஹீரோ ஏர்ல பாஸ் ஆகி கீழே விழுந்ததுல ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு, கொஞ்ச நாளைக்கு நீங்க டிராவலே பண்ணக்கூடாது, உட்காரலாம், ஏஞ்சி நிக்கலாம், நடக்கலாம், மற்றபடி ட்ரெயினோ பஸ்ஸோ ஃபிளைட்டோ இது எதுலயுமே நீங்க டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இப்படி பூனேக்கு வந்து அடி வாங்கி மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரிட்டர்ன் எப்படா ஊருக்கு போறதுக்கு தெரியாம தவிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹிருதயா இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி, என் அப்பாவோடைய இதயம் இருக்கக்கூடிய நீங்க வெளியே ஹோட்டல்ல எல்லாம் தங்கக்கூடாது, என் வீட்டுல எங்க கூட தான் தங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஜெரியும் அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டு போயிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அவங்க வீட்டுல தான் நல்லா சாப்பாடு, நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்ல. ஆனா போக போக அது அப்படியே போர் அடிக்குது. காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இதே வேலையா போயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப போர் அடிக்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அடுத்த நாள்ல இருந்து ஹிருதயாக்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. டெய்லி அவங்க கூட வாக் போறது, அவங்களை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹிருதயா கூட நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஜோனுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் தான் ஹிருதயா கிட்ட, வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், ஆமா எதனால நீ அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண, தினைக்கும் நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களே, ஆனா எதனால திடீர்னு நீ என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண, என்ன காரணம் அப்படின்னு நம்மளாம் கேட்க, அதுக்கு ஹிருதயா என்ன சொல்றாங்கன்னா, கிரணும் நானும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஆனா அவன் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னுடைய போன்ல ஸ்பை கேமரா வச்சிருந்திருக்கான், நான் டெய்லி என்னென்ன பண்றேன் இது எல்லாத்தையும் அவன் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான். இப்பவே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவான், சோ அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது அவனுக்கும் தெரியும், அதனால தான் என்கேஜ்மெண்ட் அப்பவே நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணப்போ திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி அவன் அமைதியா இருந்தான். ஓ இதுதான் ரீசனு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பாக்குறாரு. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்ததும் ஹிருதயா இருக்காங்களே அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இப்பதான் நான் ரொம்ப ஃப்ரீடமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு, இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிருக்கு, இப்பவே நீ இப்படி எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கோவத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணு ஒரு மாதிரி எலியும் போன மாதிரி தான் எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இது அப்ப நேர்ல பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தாமா, தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இவர் இப்படி பேசிட்டு போனது தேவிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்த வீட்டுல எப்பவுமே எனக்கு நீ யாருமே சப்போர்ட்டிவா நின்னது கிடையாது, முதல் முறையா நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி அவங்க சந்தோஷமா அவங்களோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹிருதயா வந்து, நீங்க சொல்றது சரிதான், உங்களுக்காக அந்த ஸ்டேட்டஸ் நான் டெலீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹிருதயாவும் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பயங்கர மரியாதை நடத்துறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் அடுத்த நாளே நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்திருக்காரு. இவர்
இவர் யாருன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போன ரவி, அவருடைய இதயத்தை நம்ம ஹீரோக்கு வச்சிருக்காங்க. அந்த ரவியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவரு. ஸோ தான் ஃப்ரெண்டோட இதயத்தை வச்சிருக்க அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு சாகிறதுக்கு முன்னாடி ரவி சின்ன சின்ன மன உளைச்சல்ல இருந்தான், அது என்னன்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக, அது எப்படிங்க எனக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, ரவியோட இதயம் தானே உங்களுக்குள்ள இருக்கு, யோசிச்சு பாருங்க ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் சொல்லிட்டு போக, யார் அவன் பைத்தியக்காரன்ற மாதிரி ஹீரோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அடுத்த சீன்லயே ஹிருதயாவுடைய அம்மாவான தேவி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நிம்மதியான சாவு வேணும்னு சொல்லிட்டு காத்து கிடக்குறாரு. அவருக்கு அந்த நிம்மதியான சாவு வேணும்னா இறந்து போன ரவி இவருக்கு மன்னிப்பு கொடுத்தாகணும். அதுக்கு காரணம் என்னன்னா, ரவி உயிரோட இருக்க காலகட்டத்தில் அவருடைய பொண்ணான தேவியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. இதனால கோவப்பட்ட தேவியோட அப்பா ரவிக்கு பல இன்னல்களை கொடுத்திருக்காரு. இப்ப அவரு சாவு படிக்கல இருக்காரு. ரவி மன்னிப்பு கொடுத்தாதான் அவரால் நிம்மதியா சாக முடியும்ன்ற மாதிரி தேவி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக, ஹீரோவும் அடுத்த சீன்ல தேவியோட அப்பாவை மீட் பண்ண போயிருக்காரு. ஏன்னா இவருக்குள்ளதானே ரவியோட இதயம் இருக்கு. சோ அதனால இவரு மன்னிப்பு கொடுத்தாலே போதும், அவருடைய ஆன்மா நிம்மதியா போய் சேரும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் அவரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. போன இடத்துல படுத்த படுக்கையா இருக்க தேவியோட அப்பா இருக்காருல, நம்ம ஹீரோவை பார்த்ததும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாரு. காரணம் என்னன்னா, அவருக்குள்ள இருக்க அந்த ஈகோ. இங்கதான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. எதனால தேவியோட அப்பா ரவிக்கு பல இன்னல்களை கொடுத்திருக்காருன்னா, தேவிய ரவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. இது தேவியோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு மெயின் ரீசனே ரவி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரே காரணத்தினால பல முறை ரவியை டார்ச்சர் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வேலைக்கு போறதே நிறைய முறை தடுத்திருக்காரு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ, யோ கிழவா நீ இந்த அளவுக்கு மோசமானவாளா, உனக்கெல்லாம் மன்னிப்பும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது, அடுத்த ஜென்மத்திலேயாச்சு எல்லாரையும் சமமா நடத்தப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமா திட்டிட்டு வந்துடுறாரு. இவர் இப்படி திட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு ஹிருதயா இருக்காங்களே, அவங்க நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என் அப்பாவா இருந்தாலும் கண்டிப்பா இதான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷன் ஆகி ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப கரெக்டா டைமிங்ல ஒரு பக்கம் கோயில் பெல்லும் அடிக்குது, இன்னொரு பக்கம் சங்கு சத்தம் கேக்குது. இங்கதான் நம்ம ஹீரோக்கு அவருடைய மாமா ஒரு ஜோஷிகாரர் அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குல்ல, ஹீரோடைய லைஃப்ல அவருக்கான பொண்ணு அவர் எப்ப சந்திக்கிறாரோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு முத்தம் கொடுப்பாங்களாம். அப்ப அதே டைமிங்ல கோயில் மணி சங்கு சத்தம் ரெண்டும் சேர்ந்து கேக்குமா. இப்ப ஹிருதயா அப்படி பண்ணிட்டு போனதுல ஹீரோக்கு ஹிருதயா மேல லைட்டா ஃபீலிங் ஏற்படுது. அந்த ஃபீலிங்கோடவே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல இருக்க தேவி இருக்காங்களே, அவங்களுடைய அப்பாவுக்கு தான் நம்ம ஹீரோ மன்னிப்பு கொடுக்காம வந்திருக்காரு. அவங்க ஒரு மாதிரி எமோஷனோட நம்ம ஹீரோவை பார்க்க, உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம நேரா தேவி கிட்ட வந்து, சாரிங்க என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தேவி கிட்ட வந்து அவங்க அப்பாவுக்கு மன்னிப்பு கொடுக்காத பத்தி பேச, உடனே தேவியும் பயங்கர எமோஷன் ஆயிட்டு, என் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்க வரைக்கும் இது வரைக்கும் அவர் பண்ண தப்புக்கு எதுக்குமே அவர் வந்து என்கிட்ட சாரி கேட்டதே கிடையாது, நீங்க தான் முதல் முறையா வந்து சாரி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கர எமோஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோ கைக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் மணி சங்கு சத்தமும் கேக்குது. ஹீரோவா குழம்பி போயிடுறாரு, அம்மாவா பொண்ணா என்னடா அது, ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்கும் போது அதே மாதிரி கோயில் மணி சத்தமும் கேக்குது சங்கு சத்தமும் கேக்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஊரு போய் சேரதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் போய் செக் பண்ணிட்டு ஊருக்கு போலான்னு பார்த்தா அந்த டாக்டரா, இல்ல நீங்க இன்னும் 2 வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ இப்பவும் ஹிருதயாவுடைய வீட்டுல தான் ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் இந்த ஹிருதயாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான இந்த கிரண் இருக்கான, அவன் நம்ம ஹிருதயாவை சுற்றி வந்துகிட்டு இருக்கான். என்னதான் என்கேஜ்மெண்ட்டை நீ ஸ்டாப் பண்ணாலும் இன்னமும் நான் அதே லவ்வோடு தான் இருக்கேன், ப்ளீஸ் நம்ம திரும்பவும் பேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறான். இதனால நம்ம ஹிருதயா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஷூட்டிங் காம்படிஷன்லயும் லைட்டா தடுமாறுறாங்க. எஸ் நம்ம ஹீரோன் ரொம்ப நாளா ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவுடைய ஆசையே ஹிருதயா ஷூட்டிங்ல சாம்பியன் ஆகணும். ஆனா இப்ப இந்த கிரண் பேசிட்டு போனதுல இருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோவை நேர்ல மீட் பண்றதுக்காக ஹீரோவுடைய மச்சான் இருக்காங்க, அவன் கொச்சின்ல இருந்து நேரா பூனேக்கே வந்திருக்கான். என்ன காரணம்னா, ஊர்ல ஹீரோக்கு இன்னொரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண போறாங்களாம். ஸோ கோடி கணக்கில் பணம் வரப்போகுது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மச்சாங்காரன் அந்த பணத்தை எப்படியாச்சும் சுருட்டணும். அதுக்கு ஒரே வழி அந்த ப்ராப்பர்ட்டியை ஹீரோவுடைய அக்கா பேர்ல மாத்தணும். அதுக்காக தான் வந்திருக்காப்புல. ஆனா வந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு அம்மாவும் பொண்ணும் காட்டுற அந்த அன்பை பார்த்துட்டு, ஐயோ இது வேலைக்காகாது, இப்படியே இருந்தா இவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துருவான் போல இருக்கு, அப்புறம் சொத்தெல்லாம் கைமீறி போயிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ஆள் ஒரு பக்கம் பயங்கர கன்னிங்கா நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இன்னும் ஏன்பா இங்கே இருக்கிற, வாப்பா நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஐயோ மாமா நான் லாயர் கிட்ட பேசிட்டேன், அந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் அதுக்கான சைன் எல்லாத்தையும் நான் போட்டு வந்துட்டேன், நீங்க ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி அக்கா புருஷன் நம்ம ஹீரோ பேசி அனுப்பிடுறாரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ வீடியோ கால்ல ரெஜினான்ற ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த ரெஜினா யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம். ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்தை அன்னைக்கு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிருக்கும். அந்த பொண்ணு தான் இந்த ரெஜினா. அவங்க
அவங்க அவங்களுடைய மேரிட் லைஃப்லயும் சந்தோஷமா இல்ல. யார் கூட ஓடி போனாங்களோ அந்த ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு ஓட்டாங்களாம். இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் நல்ல மனசுக்காரு. சோ ரெஜினா கூடயும் வீடியோ கால்ல பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போதே குறுக்க நம்ம ஹிருதயா வந்து இவரு ஒன்னும் தனி ஆள் இல்ல, இவருக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரெஜினா வீடியோ கால்ல இருக்கும்போதே கட்டிப்பிடிச்சு போயிடறாங்க. அதனால கடுப்பான ரெஜினா வீடியோ கால கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல ஒரே குழப்பம். அம்மாவும் பொண்ணும் காட்டக்கூடிய அந்த அன்பும் பாசம் அது லவ்வா இல்ல வேற ஏதாவது எமோஷனான்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் டாக்டர் வந்து நீங்க பூர்ணமா குணமாயிட்டீங்க, நீங்க ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா இப்பதான் நமக்கு லவ் துளிர் விட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு பார்த்தா டாக்டர் வேற ஊருக்கு போலாம்னு சொல்லிட்டானே, இருந்தாலும் எனக்கு இன்னமும் பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அடுத்த சீன்ல ஹிருதயா ஹீரோவை கூட்டிட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டு போயிருக்காங்க. அந்த டாக்டர் வேற யாரும் இல்லைங்க, மலையாள சினிமாவே கலக்கிட்டு இருக்க பெசில் ஜோசப். அவரு டாக்டரா இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டாக்டரா என்னென்னலாம் கேட்க கூடாது அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஜோஷிகார் மாதிரி பேசுறாரு. அவன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய பிறந்தநாள் தேதி என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஸ்பாட்ல நம்ம ஹீரோட பர்த்டே டேட் சொல்ல ஆக்சுவலா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோக்கு பர்த்டே. அவ்வளவுதான். இதை கேள்விப்பட்டதுமே நம்ம ஹிருதயா அண்ட் அவங்க அம்மா தேவி ரெண்டு பேரும் ஹீரோக்கு வீட்டுல கேக் கட்டிங் எல்லாம் பண்றாங்க. இந்த கேக் கட்டிங் அப்போ நம்ம ஹீரோ தேவி ஒரு மாதிரி எமோஷனோட பாக்க அவர் என்ன ஃபீலிங்ல பாக்குறாருன்னு தேவி புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம தேவி ஹீரோ தனியா கூப்பிட்டு சாரிங்க, நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் வரம்பைக்கு மீறி நடந்துட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும்போது எங்களுக்குள்ள அவ்வளவு அந்யோன்யம் இல்ல, நாங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தது இல்ல. ஆனா நீங்க எப்போ இங்க வீட்டுக்கு வந்தீங்களோ உங்க கூட கொஞ்சம் க்ளோஸா ஃபீல் பண்ணேன். ஆனா நம்ம குழந்தைங்க கிடையாது, சின்ன பசங்க கிடையாது, இந்த தப்பா நம்ம பண்ணக்கூடாது. சாரிங்க, உங்களுக்குள்ள ஏதாவது ஆசை வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே புதைச்சிடுங்க, நம்ம ரெண்டு பேருக்கு அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசென்டா நமக்குள்ள எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. தேவி இப்படி சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோவா அடா பாவீங்களா, நான் பாட்னு சிவனேன்னு என் ஊர்ல இருந்தேன், இங்க கூப்பிட்டு வச்சு அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என் ஃபீலிங்ஸ்ல விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஃபீலிங்ல இருக்கும்போது ஹிருதயா இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வாங்க நான் உங்களுக்கு என் அப்பா ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ரூம்குள்ள கூட்டு போறாங்க. அந்த ரூம் முழுக்கவே இறந்து போன இவங்க அப்பாவுடைய மெமரிஸா இருக்கு. அண்ட் அந்த ரூம்ல தான் அவங்க அப்பாவுடைய போட்டோ இருக்கு. என் அப்பாவுடைய போட்டோ நீங்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஹிருதயா கேட்க இல்ல இல்ல வேணாம், அவருக்குன்னு என்னுடைய இதயத்துல நான் ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கேன், நீ போட்டோவை காட்டாதமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. அண்ட் அதே ஸ்பாட்ல ஹிருதயா அவங்க அப்பா லாஸ்டா இவளுக்காக ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த டேப் தான் போட்டு காட்டுறாங்க. அதில் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா உன் லைஃப்ல வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ நீ எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட ஷேர் பண்ணுமா, எல்லா விஷயத்துக்கும் நான் உன் பக்கம் நிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதை நம்ம ஹீரோக்கு போட்டு காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை ஹக் பண்ண அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா ஹிருதயா நம்ம ஹீரோவை தன்னுடைய அப்பா ஸ்தானத்துல தான் வச்சு பார்த்துருக்கான்ட்டு ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்ணாவே பார்த்துட்டு போறாரு. அடுத்த நாளே ஹிருதயாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான இந்த கிரண் இருக்கால அவன் நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி சார் நீங்க தான் ஹிருதயாவை தனியா கூட்டு வரணும், நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் சேரதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹிருதயாவை கூட்டிட்டு கிரணோட இடத்துக்கு போனா அவன் ஆளுங்களோட உட்காந்துட்டு இருக்கான். என்னடான்னு கேள்வி கேட்டா ஆக்சுவலா பாஸ்ட்ல ஹிருதயா கிரண் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பிசினஸ்ல நம்ம ஹிருதயாவும் ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. ஆனா எப்போ என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆகி அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்தாங்களோ இவங்க அந்த பிசினஸ்ல இருந்து முழுசா வெளியே வந்துட்டாங்க. ஆனா கிரண் பிசினஸ் அடி வாங்கினதுனால ஹிருதயா அப்படிலாம் போக கூடாது, திரும்ப பிசினஸ் வரணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்துற விதமா ஆளுங்களை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப ஸ்பாட்ல இருக்க நம்ம ஹீரோவா என்கேஜ்மெண்ட்ல நான் அசந்த நேரமா பார்த்து என்ன அடிச்சு பறக்க விட்டீங்க, ஆனா இப்ப அது நடக்காது கண்ணா அப்படின்ற மாதிரி கிரணையும் ஆளுங்களையும் அடிச்சு பறக்க விட்டு ஹிருதயாவை காப்பாத்தி அங்க வந்து கூட்டிட்டு ரிட்டர்ன் அவங்களுடைய வீட்டுக்கே வந்துறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் சரிம்மா நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ கிளம்ப ஹிருதயா ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எஸ் நம்ம ஹீரோக்குள்ள அவங்க அப்பாவை தான் பாக்குறா. கவலைப்படாதமா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து நிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோ ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இறந்து போன ரவியோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரையும் நேர்ல போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூனேல இருந்து ரிட்டர்ன் அவருடைய சொந்த ஊருக்கு வந்து சேர்றாரு. அப்படி ஊருக்கு வந்ததும் அவருடைய பழைய ரொட்டீன் லைஃப்குள்ள போறாரு. அண்ட் அவர் கூடவே இருந்து அவரை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிட்ட நம்ம ஜெரி இருக்கான்ல அவனை ஒரு பர்சனல் மேனேஜராக மாற்றி அவனுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்து கூடவே வச்சுக்கிறாரு. அப்படியே நாட்கள் மெதுவாக போகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு பர்த்டே, அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஹிருதயாவும் தேவியும் நம்ம ஹீரோக்கு கேக் அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ சந்தோஷத்தோட பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தா வெளியில ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த மழையில ஒரு லேடி மழைக்காக நம்ம ஹீரோவோடைய ஹோட்டல் கிட்ட ஒதுங்கியிருக்காங்க. அந்த லேடி வேற யாரும் இல்லைங்க, மீரா ஜாஸ்மின். அவங்க நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்க்க நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க அதே டைமிங்ல கோயில் மணி சங்க சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது.
எஸ் நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் இவங்க தான் வரப்போகிறாங்கன்ற மாதிரி கடைசியாக அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த ஹிருதயபூர்வன்ற படம் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்துச்சுங்களா? இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பாய்.